இந்த மோதத்தால போன போன மாசம் நம்ம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோம். ஆமால, போன வாட்டி சாமியார் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா, அந்த மோதிரத்தை சும்மா கலட்டினாலே அவ சொல்லணும். அதுவே அமாவாசை அன்னைக்கு கலட்டினா அந்த ஆத்மாக்கு அதிக சக்தி கட்சி பேராத்மாவா வெளியேறும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார்டா மாமே. கழட்டவே மாட்டேன்டா. யாரு இது? யாரு இல்லையா? நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க? நான் உயிரோட இருக்கிறது முக்கியமா இல்லைன்னா இங்க இன்னொரு பேய் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமா. இங்கே பேசு. நானும் ஐயாவும் சில ரகசியங்கள் பேச வேண்டியது. நீ வெள்ளப்படாமே திருப்பி உள்ள வந்து பேசு மாமே, வேலை இருக்கு. உட்காருங்க ஐயா. நீ அந்த பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் ஐயா? பரிகாரம் என்னன்னா, 3 மணிக்கு நடுராத்திரி புதன்கிழமை நீ உன்னோட மோதிரத்தை கழட்டணும். இல்லைன்னா அந்த பேய் எல்லாத்தையும் அழிச்சிரும். இது வருங்காலத்துக்காக நல்லா யோசிச்சு. ஐயா சொன்னா கரெக்டாவே இருக்கும். நம்ம காலையில வேற பரிகாரம் வேற இருக்கு. வேம தூங்குவோம். 8:55 ஆயிடுச்சு. மூணு மணி ஆகுது. மோகத்தை கழட்டிடுவோம். சட்டை நல்லா இருக்கா? நீ மோதிரத்தை எடுக்காததான் சாமியார் என்ன சொன்னார் மறந்தியா? ஆமால மறந்துட்டு எடுக்க மாட்டேன். சரிவா, டைம் ஆயிடுச்சு, படுப்போம். லைட் ஆஃப் பண்ணி மாமே தனியா குடிச்சு நாளே. சரி, நல்ல தூக்கத்துல இருக்கான் போல. மோதிரம் எங்கடா? எங்கடா போச்சு? மோத்துக்குள்ள இந்த பேய் வெளில வந்துச்சுடா. அந்த பேய் நம்மள அழிக்காம விடாடுதா? வேணாம் வேணாம். நீங்க என்ன இங்க? மாமே வேற காணோம். நான் தான். மாமே எப்ப செத்தியா? நீங்க எதுக்கு என்னை கேட்காம மாமைய போச்சீங்க? 18 வருஷமா மல்லிகாவோட தான் வேலை செஞ்சுட்டு. மல்லிகா தான் கொண்டுச்சு மாமையாவை. பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்து. நான் கிளம்புறேன். மல்லிகாவே வந்து பார்த்துக்கோ. இங்க பேய் காணோம். இந்த வீட்டுல கால் வைக்கிற எல்லாத்தையும் நான் கொண்டுடுவேன்.